முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளை தமிழர் வாழும் தேசமெங்கும் உணர்வெழுச்சியுடன் அனுஷ்டிக்க ஏற்பாடு. நல்லூர் கந்தசுவாமி பெருந்திருவிழா ஆகஸ்ட் 17 ஆரம்பம். சுவிட்சர்லாந்திலிருந்து வந்தவரை கொன்று நகை பணம் கொள்ளை. யாழில் சம்பவம். கர்ப்பம் தரிக்கும் சிறுமிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. உலகம் முழுவதும் அவசர நிலை பிரகடனம். இஸ்ரேலின் தாக்குதலில் ஹமாஸின் இராணுவ தளபதி பலி. 2009ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 17 ஆண்டுகள் பூர்த்தியடையும் நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் நாளை மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உணர்வெழுச்சியுடன் நடைபெறவுள்ளது. கடந்த 12ஆம் தேதி ஆரம்பமான முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நினைவேந்தல் ஊர்தி பயணம், முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிர்தல், உள்ளூராட்சி சபைகளில் அஞ்சலி செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு முறைகளில் 3 தசாப்த கால போரில் உயிர் நீத்த உறவுகள் நினைவு கூறப்பட்டனர். இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட மே 18ஆம் தேதியன்று நாளை முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் போரில் கொல்லப்பட்ட மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், அரசியல் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளடங்கலாக பலரும் கலந்து கொண்டு பொதுச்சுடர் ஏற்றி தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளனர். இது குறித்து கருத்துரைத்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பின் இணைத்தலைவரான அருட்பணி சின்னத்துரை லியோ ஆம்ஸ்ட்ராங், நினைவேந்தல் நிகழ்வுகளில் கட்சி, இனம், மதம், பிரதேசம் போன்ற குறுகிய மனப்பான்மைகளை கடந்து ஈழத்து தமிழர்களாக ஒன்றிணைந்து இந்த துயரத்தில் நாளை நினைவு கூற வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு சமாந்தரமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெவ்வேறு பாகங்களிலும் அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகளால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இதேவேளை கொழும்பில் உள்ள வெள்ளவத்தை அலெக்சாண்ட்ரா வீதியின் முடிவுக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள கடற்கரையில் நினைவேந்தல் நிகழ்வை நாளை 5 மணிக்கு முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் லண்டன், கனடா, பிரான்ஸ் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளிலும் தமிழ்நாட்டிலும் நாளைய தினம் நினைவேந்தல் நிகழ்வுகள் மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்களை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நல்லூர் கந்தசுவாமி கோயில் வருடாந்த பெருந்திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 தினங்கள் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் நல்லூர் கந்தன் பெருவிழாவுக்கான ஆலய சூழல் பராமரிப்பு, ஆலயத்துக்கு வரும் பக்தர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல், வீதி தடைகள் அமைத்து சீரான போக்குவரத்துக்கு வழி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடும் யாழ் மாநகர சபையினருக்கு ஆலய சம்பிரதாய முறைப்படி இன்று மே 17ஆம் தேதி பெருவிழா பட்டோலை அடங்கிய காலஞ்சி ஆலய கணக்கு பிள்ளையால் கையளிக்கப்பட்டது. அதனை யாழ் மாநகர முதல்வர் வி மதிவதனி மற்றும் ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இதேவேளை நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 24வது திருவிழாவான தேர் திருவிழா செப்டம்பர் 9ஆம் தேதியும் மறுநாள் 10ஆம் தேதி தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ளது. சுவிஸ் நாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் வந்தவரை படுகொலை செய்து அவரிடமிருந்து நகை, பணம் என்பவற்றை முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று கொள்ளையடித்து சென்றுள்ளது. மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் வல்லிபுரம் சந்திரசேகரம் என்பவரே கொலையானார். குறித்த நபர் நீண்ட காலமாக சுவிஸில் குடும்பத்துடன் தங்கியிருந்தார். விடுமுறைக்காக தனது சொந்த வீட்டில் தங்கியிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் அவரின் குடும்பத்தினர் கடந்த 14ஆம் தேதியின் பின்னர் அவருடன் தொடர்பு கொள்ள முடியாதிருப்பதாக மானிப்பாய் போலீசாருக்கு தொலைபேசி மூலமாக தெரியப்படுத்தினர். இதையடுத்து அங்கு சென்ற போலீஸ் அவரின் வீட்டு கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அங்கு அவரின் சடலமே காணப்பட்டது. சடலத்தில் வெட்டுக்காயங்கள் காணப்பட்டன. முதல் கட்ட விசாரணையில் அங்கிருந்த நகைகள், பணம் என்பன களவாடப்பட்டமை தெரிய வந்தது. அத்துடன் சிசிடிவி கேமரா பதிவுகளின்படி முகமூடி அணிந்த இருவர் வீட்டுக்குள் புகுந்ததுடன் கேமராவை உடைத்து சேதப்படுத்திய பின்னர் நகை, பணத்தை கொள்ளையிட்டு சென்றனர் என்பது தெரிய வந்தது.
நாட்டில் கர்ப்பம் தரிக்கும் சிறுமிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இது மிக பெரும் சமூக பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது என்று போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் பெற்றோரும் சமூகமும் அக்கறை எடுக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ள போலீசார், போலீஸ் நிலையத்திற்கு கிடைக்கும் முறைப்பாடுகளின் அடிப்படையில் இத்தகைய நிலைகளுக்கு குடும்பத்தில் இருந்து குறைந்து வரும் அன்பும் பாசமுமே முக்கிய காரணியாக கண்டறியப்பட்டுள்ளது. பெற்றோரின் அதிக வேலைப்பளு காரணமாக பிள்ளைகளுடன் நேரம் ஒதுக்காத போது அவர்கள் தாயிடமிருந்தோ தந்தையிடமிருந்தோ கிடைக்காத அன்பை வெளிப்புற நபர்களிடமிருந்து தேட முற்படுவதும் சூழலில் இவ்வாறான துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாகின்றதுக்கு காரணமாக அமைந்துள்ளது. இத்தகைய தேவையற்ற கற்பங்களால் சிறுமிகளின் கல்வி முற்றிலும் பாதிக்கப்படுவதுடன் அவர்களின் எதிர்காலமும் குழந்தை பருவமும் துயரமாக இழக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. பெற்றோரிடமிருந்து மனதளவில் விலகும் சிறுமிகள் தங்கள் சிறந்த நண்பர்களாக தொலைபேசிகளை தேர்ந்தெடுப்பதும் இவ்வாறான துரதிருஷ்டவசமான நிலையிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்க பெற்றோர்களும் பெரியவர்களும் அவதானம் செலுத்த வேண்டும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் எபோலா வைரஸ் தாக்கத்தை அடுத்து அவசர நிலையை உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. கடந்த 2018 ஆண்டு ஏற்பட்ட எபோலா தொற்று பரவல் காரணமாக கொங்கோவில் சுமார் 1000 பேர் உயிரிழந்தனர். தற்போது மீண்டும் எபோலா வைரஸ் கொங்கோவில் வேகமாக பரவி வருகிறது. தற்போது எபோலா வைரஸ் பாதிப்பால் அங்கு இதுவரை 88 பேர் உயிரிழந்தனர். வைரஸ் பாதிக்கப்பட்டு 300க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அயல் நாடுகளான உகாண்டா, தென் சூடான் போன்ற நாடுகளுக்கும் எபோலா வைரஸ் பரவும் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் கொங்கோவில் எபோலா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் உலக சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்டோ வெளியிட்ட எக்ஸ் வலைதளத்தில், எபோலா வைரஸ் காரணமாக உலக சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுகிறது. நாடுகள் சர்வதேச எல்லைகளை மூட அறிவுறுத்தப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பினரின் ராணுவ பிரிவு தளபதியை கொன்றதாக இஸ்ரேல் அரசு அறிவித்துள்ளது. ஹமாஸின் ராணுவ பிரிவு தலைவரான இஸ்ஹல்தீன் அல் ஹதாத் என்பவரை கொன்றதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7 அன்று நடைபெற்ற தாக்குதலில் 1000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை நடாத்த திட்டமிட்டவர்களில் இஸ்அல்தீன் அல் ஹதாத் முதன்மையானவர். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் சூழலில் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் ஹதாத் கொல்லப்பட்டதை அவரது குடும்பத்தினர் உறுதி செய்துள்ளனர். முன்னதாக ஹமாஸ் தலைவரான முகமது சின்வர் கொல்லப்பட்ட பிறகு அந்த பதவிக்கு கடந்த 2025 ஜூன் அல் ஹதாத் நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளை தமிழர் வாழும் தேசமெங்கும் உணர்வெழுச்சியுடன் அனுஷ்டிக்க ஏற்பாடு. நல்லூர் கந்தசுவாமி பெருந்திருவிழா ஆகஸ்ட் 17 ஆரம்பம். சுவிட்சர்லாந்திலிருந்து வந்தவரை கொன்று நகை பணம் கொள்ளை. யாழில் சம்பவம். கர்ப்பம் தரிக்கும் சிறுமிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. உலகம் முழுவதும் அவசர நிலை பிரகடனம். இஸ்ரேலின் தாக்குதலில் ஹமாஸின் ராணுவ தளபதி பலி. இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.